கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை நாள் என்னை நம்பி இருந்தீங்களே, அவரை நம்பி தானே இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, இத்தனை நாள் என்னை நம்பி வந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றார், உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. உங்க கண்கள் பார்க்கும், உங்கள் காதுகள் அதை கேட்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி உங்கள் கண்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிரியை செய்வார். மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கை அற்று போகும், அது மாறும், அது நிலையில்லாதது. மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை, ஏன்னா மனுஷன் என்றைக்கும் நிலைக்க போவது இல்லை. அதனால்தான் ஏசாயா 2:27 இப்படி சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உங்க நம்பிக்கைய மனுஷங்க மேல வைக்காதீங்க, உங்க நம்பிக்கைய கர்த்தர் மேல வைங்க. ஏன்னா மனுஷங்க கொடுக்காத பதில நான் உங்களுக்கு தருவேன், மனுஷங்க கொடுக்காத ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க ஜெபிச்ச எல்லா ஜெபத்திற்கும் இந்த மாதம் நீங்கள் பதிலை காண போகிறீர்கள். நிச்சயமான முடிவுகளை கர்த்தர் தரப்போகிறார், நிச்சயமான பதில்களை கர்த்தர் தரப்போகிறார். அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாதீங்க. ஆரம்பம் வேணும்னா அற்பமா இருக்கலாம், ஆனா அதன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்.